ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டு நாம இப்போ அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோட் 3 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெலாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. செம்ம ஃபன்னாக இருக்குங்க. சோலோ லெவலிங்னு சும்மா பேர்லங்க, சோலோ லெவலிங் மாதிரியே நிறையா சம்பவம் இதுலேயும் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா போன எபிசோட போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இப்போ இந்த எபிசோட் 3க்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோவுக்கு பிடிச்ச சாப்பாடு கிம்ச்சி சாக்கா சாப்பாடு அந்த மஞ்ச மக்கா கீழே தட்டி விடுறதுல கடுப்பாய் நம்ம ஹீரோ மானா பவரெல்லாம் வெளியே விட்டுட்டு இருப்பான். அதை பார்த்து மஞ்ச மக்கா என்னது இவனோட பவர் வித்தியாசமா இருக்கு, இல்ல இவன் என்ன செம்மையா கடுப்பேத்துறான் அப்படின்னு அவனோட கையை முறுக்கணும். அந்த மஞ்ச மக்கா கையில ப்ளூ கலர்ல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். அதை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக பார்த்துட்டு, டேய் நீ ஏன்டா சாப்பாட்டுக்கு இப்படி அலையிற, சோறுன்னு அலைஞ்சிட்டு இருக்க, உன்னை இப்படியே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரும்போது அங்கே நம்ம ஹீரோயினி சியோலா இங்கே பாருங்க கேங்கு தப்பிச்சு போயிருங்க, அவங்களை அட்டாக் பண்ண வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரக்கோலை கையில் எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே நம்ம ஹீரோ அங்கேருந்து ஓடாம நம்ம ஹீரோ கையில் அவனோட வெப்பனை வச்சுக்கிட்டு ஓங்கி குத்த வருவான் பாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயினி சியோலா என்னது சண்டை போட போறாரா அப்படி சாக்காய் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மஞ்ச மக்கா நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்கு அப்படி கையை ஓங்குவான் பாருங்க. நம்ம ஹீரோ அதை டாஜ் பண்ணிட்டு ஓங்கி குத்த போவாருன்னு பார்த்தா அவரோட முட்டியை வச்சு அவனோட நெஞ்சிலே ஓங்கி ஒரு அடி அடிச்சடியில் அவனுக்கு கதியே கலங்கிடும். என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டு மறுபடியும் டேய் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ மறுபடியும் அதை டாஜ் பண்ணிட்டு ஓங்கி இன்னொரு கீக்கு அவனுக்கு மூக்குலேருந்து ரத்தமே வந்துடும். இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை, இவன் எப்படி இத்தனை ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட காலை பிடிச்சி அப்படி கீழே தள்ளிட்டு அடிக்கலான்னு போகும்போது நம்ம ஹீரோ மறுபடியும் மூஞ்சிலேயே ஒரு பஞ்சு விடுவார் பாருங்க. அப்படி விட்டுட்டு மறுபடியும் மூஞ்சில் இன்னொரு கிக் விட்டுட்டு அந்த பக்கம் போய் நிற்பாரு ஸ்டைலா. அவன் மூக்குலலாம் ரத்தம் தெரிக்கும். அதோட விடுவாம நம்ம ஹீரோ மறுபடியும் வேகமாக போய் அவனை அட்டாக் பண்ண போவார். அவன் திருப்பி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது மறுபடியும் காலை வச்சு ஓங்கி ஒரு மிதி, காலை வச்சே நம்ம ஹீரோ வித்த காட்டிட்டு இருக்காரு. அவன் வாய் தவடெல்லாம் உடஞ்சி போய் மூக்குலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கும். அடி வாங்கினவன் ஐயோ முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்தவன் நம்ம ஹீரோ அவன் தலையில பின்னந்தலையில ஓங்கி ஒரு மிதிப்பார் பாருங்க. அவன் மூஞ்சி தரையோட அப்படி நஞ்சிரும். அவன் அப்படி தரையோட நச்சுட்டு டேய் நான் இன்னும் முடிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் கிட்ட போய் நான் அவன்கிட்ட ஒன்று சொல்லவா, நீ இவ்வளோ நேரம் சில்லற பையன் மாதிரி நடந்துட்டு இருந்திருக்க, நீ என்னோட பிடிச்ச சாப்பாடு கிம்ச்சி சாக்காவை கீழே தள்ளி விட்ட, அதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை பார்த்து சொன்னோன்னே அந்த மஞ்ச மக்கா நம்ம ஹீரோ பார்த்து டேய் கேவலம் அந்த சாப்பாட்டுக்காடா இவ்வளோ அக்கப்போரு அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ அவன் முடிய பிடிச்சி தூக்கி என்னது கேவலம் சாப்பாடா, அது கிமிச்சி ஜாகாடா, எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு, அதை கேவல சாப்பாடுன்னு சொல்ற அப்படின்னு அவன் தலையை பிடிச்சி மறுபடியும் தரையிலே ஓங்கி அடிப்பா பாருங்க. நங்கு 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 நங்குன்னு சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு தரையிலே போட்டு அடின்னு அடிச்சுட்டு அப்படியே அவன் காதுகிட்ட போய் இங்கே பாரு நான் ஒன்று சொல்லும்போது நீ சொல்லணும் கிமிச்சி ஜாகா சாப்பாடு அப்படின்னு சொல்லணும், 2 சொல்லும்போது அது ஒரு புனிதமான அமிர்தமான சாப்பாடு அப்படின்னு சொல்லணும், புரியுதாடா அப்படின்னு சொல்லும்போது புரியுது. நம்ம ஹீரோ 1 அப்படின்னு சொல்லுவான், கிமிச்சி ஜாகா சத்தமா அப்படி சொன்னோன்னே கிமிச்சி ஜாகா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ நம்பர் 2 கிமிச்சி ஜாகா ஒரு அமிர்தமான சாப்பாடு அருமையான சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பான். அதை கேட்டு நம்ம ஹீரோ இல்ல சத்தமா கேட்கல சத்தமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடின்னு அடிப்பாரா. ஐயோ ஒரு சாப்பாடு தட்டை தட்டி விட்டு நான் படுற பாடு இருக்கு அவன் அழுதுட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி அதெல்லாம் பார்த்துட்டு இவர் என்ன ஒரு சாப்பாடை தட்டி விட்டதுக்கு இவ்வளோ கோபப்படுறாரு, குடும்பத்து மேலே கையை வச்ச மாதிரி அந்த அளவுக்கு கோவருது, இவர் சாப்பாட்டை அந்த அளவுக்கு லவ் பண்றாரா அப்படின்னு நம்ம ஹீரோயினியை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ டேய் சத்தமா சொல்றா அவன் மனசுல இருந்து சொல்லு அப்படி சொல்லிட்டு கத்தும் போது அதை கேட்டு நம்ம பார்க்க ஐயா என்னை விட்டுருக்க ஐயா நான் வீட்டுக்கு போறையா அப்படின்னு சொல்லி கதறி அழ ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோ கடுப்பாயி டேய் ஒழுங்கா சொல்றியா இல்ல அவ்வளவுதான், இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு வார்த்தை வந்துச்சு கேவலமான சாப்பாடா சொல்லுடா கிமிச்சி ஜாகா சொல்லுடா அப்படின்னு சொன்ன கிமிச்சி ஜாகா ஒரு அருமையான சாப்பாடு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பானா. அப்புறம் நம்ம ஹீரோ அவனை பார்த்து அந்த பயம் இருக்கணும், இதுக்கப்புறம் அந்த கிமிச்சி ஜாகா சாப்பாடை பத்தி தரக்குறைவா ஏதாச்சும் பேசுனேன் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை பார்த்து மிரட்டினோன்னே அதை கேட்டு அந்த மஞ்ச மக்கா இப்ப என்னதாடா நடக்குது எனக்கு கொண்டு போய் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டு அழுதுட்டு இருப்பான். அப்படியே கேட்பா இந்த பக்கம் நம்ம ஹீரோனி அவங்க அம்மாக்கு தலையில கட்ட போட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தா அந்த மஞ்ச மக்கா என்ன பண்ணிட்டு இருக்கான், பாத்திரத்தை கழுவிட்டு இருக்கான். அது எப்படி கழுவிட்டு இருக்கான் பாருங்க, பனியன் சட்டியோட கழுவிட்டு இருக்கான். அப்போ அவன் மனசுல யோசிச்சுட்டு இருப்பான் நாளைக்கு பேசாம வீட்லயே இருந்திருக்கலாம், இவன் யாரா அவன் புதுசா இருக்கான், அது மட்டும் இல்லாம என்னோட ட்ரெஸ் எல்லாம் பிடிங்கி வச்சுக்கிட்டான், பனியன் சட்டியோட பாத்திரத்தெல்லாம் கழுவிக்கிறானடா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ அவன் மூஞ்ச பாருங்களேன் அடிச்ச அடியில மூஞ்செல்லாம் பயங்கரமா வீங்கிக்கும். அப்படியே பாத்திரத்தை கழுவிக்கிட்டு கேவலம் அந்த கிமிச்சி ஜாகா அந்த சாப்பாட்டுக்காகவாடா என்னை இவ்வளோ அசிங்கப்படுத்துற, அது ஒரு தட்டு சாப்பாடு தான்டா கேவலம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டீங்க நம்ம ஹீரோ ஏய் நீ என்ன பேசிட்டு இருக்க,
கிமிச்சி ஜாக்கா பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்க மாதிரி கேட்டுச்சு அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்ட அந்த மஞ்சமாக்கா ஐயா இல்லையா நான் ஒன்றும் பேசலைங்க ஆமாம் எனக்கு ட்ரெஸ்ஸு கிடச்சா நல்லாயிருக்கும் பனியன் சட்டியோடு நிற்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு டேய் நீங்கள் இந்த உலகத்தில் எவ்வளோ நல்லா இருக்கீங்க தெரியுமாடா தூங்குறீங்க சாப்பிட்றீங்க மூச்சு விட்றீங்க இந்த மாதிரி சந்தோஷமாக வாழ்றீங்க அங்கே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு தெரியாது இப்போ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு நீங்கள் கடன் பட்டுக்கணும்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னே அதை கேட்டு இந்த மஞ்சமாக்கா இவன் என்ன பேசுகிறான்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே ஏய் என்னையா புரிஞ்சுதுங்கய்யா ஆனால் இவன் மனசில் பெரிய ஹீரோ நினச்சிட்டு இருக்கான் போல இருக்கு இவன் பேசுறது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது டேய் கில்டில் இருக்க ஆண்ட்ரேக்கு உன்னை பற்றி தெரிஞ்சதுன்னா நீ காலிடா அப்படின்னு ஆண்ட்ரையை பற்றி யாரை சொல்லிட்டு இருப்பான் ஒருவேளை தாமஸ் ஆண்ட்ரையா இருப்பானோ நம்மளுக்கு ஆண்ட்ரனாலே தாமஸ் ஆண்ட்ரே தான் ஞாபகத்துக்கு வரான் அவன் இங்கே வந்துட்டானோ என்னன்னு தெரியலையே அப்புறமா நம்ம ஹீரோ அவனை மஞ்சமாக்கானா டேய் இங்கே வாடா பார்த்து தான் கழுவி முடிச்சுட்டு உடனே இங்கே வா அப்படின்னு அவனை கூப்பிட்டு இங்கே பாரு இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ண அப்படின்னு அவனை சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு நான் உன்னை கொல்ல மாட்டேன் ஆனால் கொன்று இருந்தா இதை விட நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு உன்னை நினைக்க வச்சிருவேன் அந்த அளவுக்கு உன்னை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு டீமன் வச்சிருப்பான் அது பார்க்கறதுக்கு குதிரை மாதிரி இருக்கு அந்த குதிரைக்கு நெத்தியில் ஒரு கண்ணு இருக்கு அந்த குதிரை அந்த மஞ்சமாக்கான 2 கையில பிடிச்சி அதோட நெத்திக்கு நான் அப்படியே க்ளோஸ் அப்ல காட்டிட்டு இருக்கு பாருங்க அதை பார்த்து பயந்துக்கிட்டே ஏற்கனவே இங்கே என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல இது என்னடா இவ்வளோ பெரிய கண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருப்பான் பாருங்க அப்புறம் அந்த கண் அங்கிருந்து போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனை பார்த்து டேய் புரியுதா இங்கே என்ன நடந்ததுன்னு வெளியே சொல்லக்கூடாது இதுக்கப்புறம் அது உன்னை பயம் பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கும் ஒழுங்காக நடந்துக்கோ புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து கிளப்பி விட்டுருவான் அவன் அப்படி ஐயோ இன்னைக்கு யார் மூஞ்சில் முழிச்சனே தெரியலையே அப்படின்னு நான் போயிட்டு இருக்கும்போது அவன் அவசரம் பார்த்தா தெரியுது பயத்தில் உச்சாவே போயிட்டாங்க அப்புறமா நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு கேங்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு காப்ளின் கிட்ட இருந்து காப்பாற்றிட்டாரு இந்த மஞ்சமாக்காட்ட இருந்து என்னை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மொபைலை பார்த்துட்டு இருப்பான் ஐயோ ட்ரெஸ்ஸு கூட அவன்கிட்ட இருந்து பிடிங்கி தான் நான் வாங்கியிருக்கேன் இப்போ எனக்கு காசு வேணுமே அப்படின்னு மொபைலில் பார்க்கும்போது எப்படி சோலோ லெவலிங்லாம் மான் அக்ரஸஸ்லாம் இருக்குமோ அதே மாதிரி இங்கே மேஜிக் ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது இந்த மேஜிக் ஸ்டோன்ஸும் உள்ள இந்த டென்ஷனுக்குள்ளே மார்சல்லாம் கொண்டா அந்த மேஜிக் ஸ்டோன்லாம் கிடைக்கும் அதை பார்த்து நம்ம ஹீரோ இந்த மேஜிக் ஸ்டோன் கொடுத்தா காசு கிடைக்குமா அப்படின்னு இங்கே நம்ம ஹீரோனி கிட்ட உங்ககிட்ட மேஜிக் ஸ்டோன் இருக்கா அப்படி நம்ம ஹீரோ கேட்டோன்னே ஹீரோனி அந்த மேஜிக் ஸ்டோன் எடுத்து கொடுப்பாங்க அதை நம்ம ஹீரோ கையில் வாங்கிட்டு அதோட பவர் சென்ஸ் பண்ணா அதோட பவர் டீமன் பவர் இல்லை அதுக்குள்ள மேஜிக் பவர் தான் இருக்கு என்னதான் டீமன்ஸ் எல்லாம் கொண்டாலுமே அதுக்குள்ள டீமன்ஸோட ஆவியோ அதோட பவர் எதுவுமே இல்லாம பியூர் மேஜிக்கா தான் இருக்கு அதெல்லாமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு சரி இங்கே உள்ள வரும்போது மிலிட்டரி ஆஃபீஸர்லாம் ஐடி கார்டு கேட்டாங்களே நான் என்னோட ஐடி கார்டை ரினியூவல் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு போலான்னு போவான் உடனே நம்ம ஹீரோயினியும் நானும் உங்க கூட வரேன் அங்கே எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படின்னு சொன்னேன் சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புவான் அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ கையில சிட்டிசன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி கார்டு இருக்குது அப்போ நம்ம ஹீரோ மெட்ரோ ட்ரெயினில் நம்ம ஹீரோயின் கூட போயிட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோ இந்த ஐடி கார்டை நல்ல வேலை நான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் என்னோட பழைய நம்பர் சொல்லி திரும்ப வாங்கிட்டேன் இது இருக்கனால நிறைய யூஸ் ஆகும் பழைய ஐடி கார்டு எங்கே மிஸ் ஆச்சோ 10,000 வருஷம் ஆச்சு இல்லை அது எங்கே போச்சுன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஐடி கார்டை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ அங்கே நான் நரகத்தில் மாட்டிக்கிட்டேன் அப்போ என்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை இப்படி என் வாழ்க்கை மாறும் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ கிட்ட கேங்கு நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டோமா அப்படின்னு பார்த்தா பெரிய பில்டிங் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது நம்ம ஹீரோ அங்கே இறந்ததுக்கு அப்புறம் அந்த பில்டிங் பார்த்துட்டு என்னடா இது ஏர்போர்ட்டை விட பயங்கர பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட இந்தாங்க என்கிட்ட இந்த பழைய ஃபோன் ஒன்று இருக்குது இதை நீங்கள் வச்சுக்கோங்க எது ஒன்று அவசரம்னா கூப்பிடுங்க எனக்கு ஒரு முக்கியமான ட்ரைனிங் இருக்குது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ நம்ம ஹீரோயினியை பார்த்துட்டு இவ பார்க்கறதுக்கு மட்டும் ஏஞ்சல் மாதிரி இல்லை மனசு ஏஞ்சல் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது இவ கூட என் வாழ்க்கை சூப்பராக இருக்க போகுது சரி நீ பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோயினியை பார்த்து வளைஞ்சிட்டு இருப்பான் அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ ஹண்டருக்குலாம் டெஸ்ட் எடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த சென்டருக்கு போகிறான் உள்ளே பார்த்தா நிறைய ஹண்டர்ஸ் இருக்காங்க அதை பார்த்து நம்ம ஹீரோ இங்கே என்ன இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு மிஷின் கிட்ட போனால் நீங்க உங்களோட ஐடி கார்டை இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் அது நம்ம ஹீரோ ஐடி கார்டை உள்ள இன்சர்ட் பண்ணோடனே ஒரு டிக்கெட் வரும் நீங்க இப்போ லைன்ல 18வது ஆளா இருக்கீங்க 18வது ஆளா நீங்க உள்ள போலாம் அப்படின்னு சொன்னோன்னே அதை பார்த்து நம்ம ஹீரோ 18வது ஆள் வரைக்கும் நான் நிற்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்க 2 பேர் பேசிட்டு பானுங்க ஆமா நீங்கள் முதல்ல அவேக்கன் ஆகும்போது எந்த ரேங்க்ல இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் அவேக்கன் ஆகும்போது டி ரேங்க்ல இருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அந்த கருப்பு மண்டை சூப்பருங்க அப்படின்னா நம்ம இந்த தடவை கொஞ்சம் ஹை ரேங்க்ல போய் பேக்கு கில்டில் போய் ஆகணும் அப்படின்னு பேசிட்டு இருப்பாருங்க அதை கேட்டு நம்ம ஹீரோ இங்கே கில்டுன்னு ஒன்று இருக்குல்ல யார் ரொம்ப பவர்ஃபுல்லான கில்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் சர்ச் பண்ணி பார்த்தா மொத்தம் 5 கில்டு அவங்க தான் பெரிய ஆளுங்க அதில் ஒன்று கிம்னு ஒருத்தன் அந்த வயசான ஒரு ஆள் இருக்காங்க பாருங்க இவரு கில்டு அப்புறமா ரெட் ரோஸ் அப்படின்னு ஒரு கில்டு பார்க்கறதுக்கு சாகைய மாதிரி இருக்காங்க அப்புறமா பேக்கு கில்டு அதுக்கப்புறம் ஜங் கில்டு அதுக்கப்புறம் கடைசியா ஒனிருஜா அந்த கில்டு இந்த மாதிரி 5 கில்டு இருக்குது 5 கில்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இதுதான் கொரியாலேயே டாப் 5 கில்டா
நான் 100 டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு கில்டில் போய் சேரணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது 18 வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கூட்டு போவாங்க. இது சோலோ லெவலிங் எப்படி நம்ம ஹீரோ ஷேடோ மோனாக் சஞ்சினுவோ அவர் 100 டெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு பெரிய பால்ல கைய வைப்பாரு. ஆனால் இங்கே என்னன்னா ஒரு பொண்ணு ஒரு சின்ன மேஜிக் பால் வெள்ளை கலர் பாலை கொடுத்து இது மேலே கையை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதை கேட்டு நம்ம ஹீரோவும் கையை வைப்பான் பாருங்க. அங்கே பயங்கரமான வெளிச்சம் வரும், கண்ணு கூசுற அளவுக்கு அந்த அளவுக்கு பிரகாசமா வெளிச்சம் வரும். அப்படி வெளிச்சம் வந்துட்டு போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து நீங்க எஃப்ராங்க அப்படின்னு சொல்லுமா. அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கு எஃப்ராக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காயிருவான். அவன் மட்டும் ஷாக் ஆகலைங்க, நம்மளும் தான் ஷாக் ஆயிருவோம். சோலோ லெவலிங்ல வர மாதிரி நம்ம ஹீரோ எப்போ ஒரு எஸ் ரேங்க் ட்ரிபிள் எஸ் ரேங்க் அந்த மாதிரி ரேங்க்ல போவான்னு பார்த்தா எஃப் ரேங்க், இ ரேங்க் கூட கிடையாதுங்க, இ ரேங்குக்கு கீழே போயிட்டான் எஃப் ரேங்க். இதை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. செம்ம ட்விஸ்ட் போங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோட மூஞ்சி பாருங்க, என்னது எஃப் ரேங்கா எளிய சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆயிருவான். நம்ம ஹீரோவும் ரொம்ப எதிர்பார்த்திருப்பான் போல இருக்கு. பயங்கரமான வெளிச்சம் வருது, நான் வேற லெவல் ஆளு நினைச்சிருப்பான் போல இருக்கு. சரியான பல்பு வாங்கிட்டான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பார்த்துருங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் லைக்கும் சப்போர்ட்டும் எனக்கு ரொம்பவே முக்கியம். அதுதான் எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்து அடுத்தடுத்து இந்த மாதிரி சூப்பரான மாங்காவை எடுத்து வர வைக்கும். அதனால மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.